வெல்கம் பேக் டு நீலிலா என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி சுவையான சுரைக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு செய்ய தேவையானது சின்ன வெங்காயம் ஒரு 7, ஒரு சுரைக்காய் ஒரு 1/2 kg இருக்கிற அளவுக்கு, பூண்டு ஒரு 7 பல், பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ். சுரைக்காயை 2 பக்கமும் வெட்டிட்டு ஃபஸ்ட்டு தோல் கழுவிட்டு வெட்டி எடுத்துக்கலாம் பொடி பொடியாக. ஒரு வாணலியில் 4 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, சீரகம் 1 ஸ்பூன், அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை தட்டி சேர்த்துக்குவோம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதை வதக்கி விட்ருவோம். பூண்டு அதை 2 வெட்டிக்குவோம். ஒரு 7 பல், பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ஒரு 2, அதையும் சேர்த்துக்குவோம். பொடி பொடியாக இருக்குது. கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து வதக்கி விடுவோம். இந்த சுரைக்காய்னு பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம். நல்லா கலந்து விட்ருவோம். நல்லா வதங்கணும். இது எல்லாமே மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்ருவோம். சுரைக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் பொழுது உடல் சூட்டை குறைக்கும். இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் பி, சி, இதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். நல்லா வதங்கிச்சு. இப்போ சுரைக்காயை சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்க சுரைக்காயை. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு மட்டும் செய்வாங்கன்னு நினச்சிங்களா? இல்லை, இதை வச்சு சின்ன பசங்க நீச்சல் கற்றுக்குவாங்க. இந்த சைடு உப்பு சேர்த்துக்குவோம். காய்க்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்ருவோம். காய் வேக ஆரம்பிச்சிடும் உப்பு சேர்த்த உடனே. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். மிதமான தீயிலே வதக்குவாங்க, இல்லைன்னா அதிகமாக தீஞ்சிரும். நல்லா கலந்து விடுவோம். உப்பும் காரமும் நல்லா சேரும் காயில். வதங்கட்டும். ஒரு 3 மினிட்ஸ் மூடி விட்ருவோம் ஆவியில். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெந்திருக்கு. நல்லா கலந்து விடுவோம். அடி பிடிக்கக்கூடாது. அப்பப்போ கிளறி விட்டுனே இருக்கணும். அங்கே ஓரளவுக்கு வெந்தாச்சு, 3/4 பாதம் வெந்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்குவோம். ஒரு 400 ml தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து கலக்கி விடுவோம். லைட்டாக சூடு பண்ணி தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜில் தண்ணி சேர்த்தாதீங்க. பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து தோல் நீக்கிட்டு பொடி பொடியாக இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அதையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதுதான் இந்த குழம்புக்கான திக்னஸ் கொடுக்கக்கூடியதும் டேஸ்ட்டும். நல்லா கலந்து விட்ருவோம். கலந்து ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க விட்ருவோம். மூடி விட்ருவோம். பார்த்திங்களா, எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது. குழம்பு எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். நல்லா கொதிக்க ஆரம்பித்து அதுலேருந்து ஆயிலெலாம் பிரிஞ்சு மேலே வந்துட்டுருக்கு. காயும் வேக ஆரம்பிச்சிச்சு. நல்லா காய் வெந்துச்சு. இந்த சமயத்தில் கருவேப்பிலை ஒரு 4-5 கிள்ளி போட்டு
இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான சுரைக்காய் குழம்பு தயார். இது சாதத்து கூட சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.